வணக்கம் அண்ட் வெல்கம் டு அரசியல் பேட்டை. இன்றைய அரசியல் பேட்டை நிகழ்ச்சியில் தமிழ்நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சி குறித்து ஒரு சின்ன டிஸ்கஷன் தான் நடக்க போகுது. ஸோ இது குறித்து நம்ம கிட்ட தெளிவான விளக்கங்கள் கொடுப்பதற்காக ஓய்வு பெற்ற ஐஆர்எஸ் அதிகாரி டாக்டர் திரு பாலமுருகன் அவர்கள் நிகழ்ச்சியில் இருக்காங்க. அவரை சந்திக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். தமிழ்நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சி இரட்டை இலக்க எண்களோட தொடர்ந்து இருக்கிறத பார்க்க முடியுது. கடந்த முறை 11.19 இருந்தது, இந்த முறை 10.83 அப்படின்ட்டு வந்திருக்கு. இந்த வளர்ச்சியை இந்த இரட்டை இலக்கத்திலேயே தொடர்ந்து இருக்கிறத ஒரு பொருளாதார வல்லுநரா நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவதுங்க, ஒரு பொருளாதார வளர்ச்சி ஒரு நாட்டோட வளர்ச்சியோ ஒரு மாநிலத்தோட வளர்ச்சியோ ஒரு சில காரணங்களால ஒரு ஆண்டு ஏறலாம், அடுத்த ஆண்டு கொஞ்சம் கீழே இறங்கும், திரும்ப அடுத்த ஆண்டு ஏறும். இந்த மாதிரியான ஒரு சைக்கிளில் தான் இருந்துகிட்டு இருக்கோம். ஆனால் தமிழ்நாடு தொடர்ந்து 2வது முறையாக இரட்டை இலக்க வளர்ச்சி, ஆவரேஜ் 2 வருஷத்துக்கு எடுத்திங்கன்னா 11% வளர்ச்சி அப்படிங்கிறது மிகப்பெரிய சாதனை. ஆனால் இந்த சாதனை ஒன்றும் எதிர்பாராத ஒரு விஷயம் கிடையாது. ஏன்னா இதற்கான உழைப்பை கடந்த 5 ஆண்டுகளாக மக்களும் அரசாங்கமும் சேர்ந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த உழைப்புக்கு இந்த பலன் கிடைச்சே ஆகணும் அப்படிங்கிறது அது கிடைச்சிருக்குது. அந்த வகையில் நம்ம இது மகிழ்ச்சி அடைய வேண்டிய விஷயம். இது மிகப்பெரிய சாதனை. இதையும் தாண்டி இந்த இரட்டை இலக்க வளர்ச்சி தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருந்தது அப்படின்னா தமிழ்நாடு நம்ம எல்லாம் கனவு கண்டுக்கிட்டு இருக்கிற ஒரு மிகப்பெரிய பொருளாதார ஒரு பவர் ஹவுஸாக மாறுறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குதுங்க. இது இரட்டை இலக்க எண்களில் இருக்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம், சந்தோஷப்படக்கூடிய விஷயம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. பட் ஒரு சில இடங்களில் எப்படி சொல்கிறாங்கன்னா 11.19க்கும் 10.83க்குமே குறைந்த புள்ளிகளாக இருக்கே அப்படின்ட்டு சொல்கிறாங்கல்ல, அவங்களுக்குலாம் நீங்கள் ஒரு வல்லுநராக என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? இல்லைங்க, பொருளாதார வளர்ச்சிங்கிறது ஒவ்வொரு ஆண்டில் இருக்கிற நம்ம போன ஆண்டுக்கு இந்த ஆண்டு எவ்வளோ வளர்ந்துருக்கு அப்படின்னு நம்ம கணக்கு எடுக்கிறோம். இந்த வளர்ச்சி விகிதம்ங்கிறது ஏறிக்கிட்டே போகுதா அப்படின்னு பார்க்கணும். வளர்ச்சி எப்பயுமே கீழே இறங்கக்கூடாது. வளர்ச்சி ஒரு சீரற்ற ஒரு நான் யூனிஃபார்ம் குரோத்தாக இருக்கக்கூடாது. அதாவது இந்த வருஷம் 15% ஏறிடுச்சு, அடுத்த வருஷம் 2% தான் ஏறி இருக்கு, அதுக்கு அடுத்த வருஷம் 18% ஏறிச்சு அப்படிங்கிறது ஒரு உண்மையான வளர்ச்சி இல்லை. தொடர்ந்து 2 ஆண்டுகள் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே ஏறி இருக்கு அப்படிங்கிறது ஒரு சந்தோஷப்பட வேண்டிய ஒரு சாதனை. நீங்கள் இரட்டை இலக்கத்தில் போயிட்டு 11.19 இது 10.83 ஆஹா பொருளாதாரம் குறைய ஆரம்பிச்சிருச்சு அப்படிலாம் சொல்லக்கூடாதுங்க. கணக்கீடுகளில் அந்த 2 டெசிமலில் எப்பயுமே முன்ன பின்ன வர ஆரம்பிக்கும். இது இந்த ஆண்டு 10% ஆகலாம், அடுத்த ஆண்டு 12% ஆகலாம். நம்ம ஓவரால் கடந்த ஒரு 3 ஆண்டு 4 ஆண்டு பீரியடில் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா 2021 தமிழ்நாடுடைய பொருளாதார வளர்ச்சி ஒரு சராசரி எடுத்திங்கன்னா 9.2% இருக்கு. இந்த 10.83 சேர்த்து ஆவரேஜ் எடுத்தோம்னா, இதே 2011 to 21 10 ஆண்டுகளில் தமிழ்நாட்டோட பொருளாதார வளர்ச்சி 5.2% தான் இருந்தது ஆவரேஜ். இப்போ 5.2% ஆவரேஜ் இருந்த பொருளாதார வளர்ச்சி 9.2% மாறுது. இது கிட்டத்தட்ட ஒரு 75-80% வளர்ச்சி. இந்த மாதிரி ஒரு ஆண்டு அப்படிங்கிறது நம்ம கணக்கு போடுறதுக்காக எடுத்துக்கிற போது இதில் மார்ச் மாதம் அதிகமாக இருந்திருக்கலாம், அடுத்த ஏப்ரல் மாதம் குறைஞ்சிருந்திருக்கலாம். அதனால் இந்த 2 டெசிமல் பாயிண்டில் இருக்கிறதெல்லாம் நம்ம கணக்கு எடுத்து வளர்ச்சி குறையுதெல்லாம் சொல்லக்கூடாது. ஆவரேஜ் 11% அப்படிங்கிறது இந்தியாவுடைய ஆவரேஜ் பொருளாதார வளர்ச்சி 7.4% இந்த ஆண்டு. கடந்த ஆண்டு 6.8% இருந்தது, 6.5ன்னாங்க. இந்த பொருளாதார வளர்ச்சியவே ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி கணக்கிடும் பொழுது உலக வங்கி ஒரு வளர்ச்சி சதவீதம் சொல்லும், IMF ஒரு வளர்ச்சி சதவீதம் சொல்லும், நம்ம இந்திய அரசு ஒரு வளர்ச்சி சதவீதம் சொல்லும். இந்த பொருளாதார வளர்ச்சியை கணக்கிட்டுக்கிட்டு இருக்கிற அரசு அல்லாத மற்ற ஏஜென்சிலாம் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களாம் கூட கணக்கு போட்டு ஒரு வேல்யூ சொல்லுவாங்க. நார்மலாக இது எல்லாமே ஒரு 0.5%லேருந்து 1% டிஃப்ரென்ஸ் எல்லாமே இருக்கும். இப்போ இந்த 11%க்கு நம்ம ஆவரேஜாக இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் கரெக்டான விஷயம். இப்போ ஒருவேளை இந்த 11.19 அப்படிங்கிறது 8.2 அப்படின்னு குறைஞ்சிருந்ததுன்னா அதுதான் உண்மையான குறையும். இது 0.3% மேலே கீழே இறங்கிறது அது வளர்ச்சி குறையிறதுன்னு அர்த்தம் இல்லை. ஸோ இப்போ இந்த பொருளாதார வளர்ச்சி இந்த இரட்டை இலக்கத்தில் இருக்கிறது, அதுவும் தொடர்ந்து 2வது வருஷமாக இருக்கிறதுன்றதெல்லாம் எவ்வளோ முக்கியமான பெரிய விஷயம். டெக்னிக்கலி அது எப்படி வளருது இதெல்லாம் வல்லுநர்களாக இருக்கக்கூடிய உங்களுக்கு ரொம்ப தெளிவாக தெரியும். இந்த செய்திகளை ஃபாலோ பண்ணுறவங்க, நாட்டு நடப்பை பற்றி தெரிஞ்சுக்கிறவங்களுக்கும் இதை பற்றின ஒரு நாலேஜ் ஓரளவுக்கு இருக்கும். ஆனால் வெகுஜன மக்கள் இருக்காங்களே, அவங்களுடைய வாழ்க்கையில் இந்த பொருளாதார வளர்ச்சி இரட்டை இலக்கத்தில் இருக்குதுன்றது எந்த அளவுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும், இம்பேக்ட்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு அந்த
வெகுஜன மக்களுக்கு புரியுற மாதிரி கொஞ்சம் சொல்றீங்களா? ரொம்ப நல்ல கேள்விங்க இது. ஏன்னா பொருளாதார வளர்ச்சியை மட்டும் நம்ம கணக்கில் காட்டிக்கிட்டு பேப்பரில் எழுதி படிச்சுக்கிட்டு இருந்தோம்னா அதனால் பொதுமக்களுக்கு என்ன அப்படின்னா, பொருளாதார வளர்ச்சி அதிகமாகும் பொழுது உற்பத்தி அதிகமாகுதுன்னு அர்த்தம். உற்பத்தி அதிகமாகுது அப்படின்னா அரசாங்கத்தோட வருமானம் அதிகமாக ஆரம்பிக்கும், மக்களுக்கு நிறைய வருமானம் வர ஆரம்பிக்கும், அந்த பொருளாதாரத்தில் அதிக அளவு பணம் இருக்க ஆரம்பிக்கும். யாரும் பணத்தை வீட்டுக்குள்ளார பூட்டி வச்சுக்கிட்டு இருக்க மாட்டோம். நம்முடைய வசதிகளை அதிகப்படுத்திக்கிறதுக்கு தான் நம்ம சம்பாதிக்கிறோம். அப்போ இந்த பணத்தை நம்ம எடுத்துகிட்டு போய் மார்க்கெட்டில் செலவு பண்ண ஆரம்பிக்கிறோம். அப்போ டிமாண்ட் அதிகமாகும், சப்ளையும் அதிகமாகும், பொருளாதாரம் வளரும். ஸோ ஒரு பொருளாதாரத்துக்கு எப்பயுமே டிமாண்டு சப்ளை சொல்லுவாங்க இல்லைங்களா? இப்போ தமிழ்நாட்டில் இந்த தொடர்ந்து இந்த மாதிரி இரட்டை இலக்கத்தில் இருக்கும்பொழுது பொருளாதார வளர்ச்சிங்கிறது உற்பத்தியை அதிகப்படுத்துது. நம்முடைய பொருளாதார வளர்ச்சி வந்து உற்பத்தி சார்ந்த ஒரு பொருளாதார வளர்ச்சி. 54% ஜிடிபி வந்து பொருளாதார உற்பத்தியிலேருந்து நமக்கு கிடைக்குது. ஒரு 33% சர்வீஸ் செக்டர் அப்படிங்கிற சேவை பகுதியிலேருந்து வருது. ஒரு 13% நமக்கு வேளாண்மையிலேருந்து வருது. இப்போ இந்த உற்பத்தி அடிப்படையாக வச்சுக்கிட்டு இருக்கிற பொருளாதார வளர்ச்சி தொடர்ந்து இந்த மாதிரி இரட்டை இலக்கத்தில் 10% மேலே இருந்துக்கிட்டு இருக்கும்போது மக்களுடைய வாங்கும் சக்தி அதிகமாகும். அரசாங்கத்துக்கு வர்ற வரி வருவாய் நிறையா வரும். அப்போ அரசாங்கத்தோட வருமானம் நிறையா வரும்போது அரசாங்கம் மக்கள் நலத்திட்டங்களை நிறைய போடுறதுக்கு அவங்களுக்கு ஒரு வசதி கிடைக்கும். இப்போது நிறைய மக்கள் நலத்திட்டங்கள் செய்யணும்னு அரசாங்கம் எழுதி வச்சுருப்பாங்க. ஆனால் நிதி பற்றாக்குறை காரணமாக பட்ஜெட்டில் துண்டு விழுற காரணத்தினால அந்த திட்டங்கள் எல்லாம் செயல்படுத்த முடியாமல் அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம், அதுக்கு அடுத்த வருஷம் பார்த்துக்கலான்னு தள்ளி போடுவாங்க. இப்போ அந்த தேவை இல்லாமல் நம்மள்கிட்ட பணம் இருக்குது, அரசாங்கத்துக்கிட்ட வரி நிறையா வர ஆரம்பிக்கும், அரசாங்கத்தோடைய வருமானம் அதிகமாகும் பொழுது அந்த பணத்தை நலத்திட்டங்களுக்கு செலவு பண்ணலாம். இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை, கட்டுமானங்கள், அடிப்படை கட்டுமானங்களை அதிகப்படுத்தலாம். இப்போ தமிழ்நாட்டில் கடந்த ஆண்டு இப்போ வந்து இந்த டேட்டாவை பார்த்தீங்கன்னா கட்டுமானத்துறையில், கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியில் நல்லா வளர்ந்துருக்குன்னு சொல்கிறோம். அப்படின்னா இங்கே புது புது கட்டுமானங்கள் வளருது, வீடு கட்டுறாங்க, தொழிற்சாலைகள் கட்டுறாங்க, சாலை போடுறாங்க. இதெல்லாம் வரும்பொழுது இது பொருளாதார வளர்ச்சி இன்னும் மல்டிப்ளையர் எஃபெக்ட்னு சொல்லுவோம். அதாவது நான் ஒரு சின்ன உதாரணம் ஒன்று சொல்லுவேன். நீங்கள் வந்து ஒரு கடையில் ஒரு பொருளை விற்பனை செய்கிறதுக்கு நீங்கள் ஒரு உற்பத்தி சாலை வச்சு அந்த பொருளை உற்பத்தி பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஒரு எடுத்துக்காட்டு எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி எடுத்துக்காட்டு வச்சுக்கணும்னா, நீங்கள் வந்து ஒரு பேக்கரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த பேக்கரியில் எல்லா பொருள்களையும் வெளியிலேருந்து வாங்கி நீங்கள் விற்றுக்கிட்டு இருந்தீங்கன்னா அது ஒன்லி வாங்கிறது விற்கிறது அவ்வளோதான். நல்ல வருமானம் வர ஆரம்பிக்கும் போது திடீர்னு ஒரு நாள் அந்த பேக்கரியை மூடிட்டா, இல்லை அந்த பேக்கரிக்கு தேவையான பிஸ்கட்டோ பன்னோ சப்ளை பண்ணுறவங்க வரலன்னு வச்சுக்கோங்க, அன்னைக்கு அந்த கடையில் வருமானம் இருக்காது. ஆனால் அதே அந்த பேக்கரிக்காரரு ஒரு அவன் அடுப்பு வச்சுருக்காருன்னு வச்சுக்கோங்க, அவரே அங்கே பன்னு கேக்கெல்லாம் தயார் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்க. அப்போ அவர் வந்து வேற ஒருத்தவங்க கொண்டு வந்து கொடுக்கணுங்கிற தேவை இல்லாமல் அவரால் உற்பத்தி பண்ண முடியுது. அப்போது அந்த கடையோடைய வருமானம் நிரந்தரமாக இருந்துக்கிட்டே இருக்கும். நிரந்தரமாக வருமானம் வரும்போது ஒரு ஸ்டெபிலிட்டி கிடைக்குது. எனக்கு இன்றைக்கி இவ்வளவு கிடைக்கும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும் பொழுது அவங்க குடும்பத்துக்கு தேவையான செலவுகள்லாம் திட்டமிடுவாங்க. நான் ஒரு வீடு கட்டணும்னு ஆசைப்பட்றேன், ஒரு வண்டி வாங்கணும்னு ஆசைப்பட்றேன், பசங்களை நல்லா படிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்றேன், அதுக்கு இவ்வளோ பணம் தேவை. இப்போது பொருளாதாரம் உற்பத்தி சார்ந்து வளரும் பொழுது இந்த ஒரு ஸ்டெபிலிட்டி, நிலைத்தன்மை கிடைக்குது. நமக்கு அடுத்த மாதம் வருமானம் எங்கேருந்து வரும்னு தெரியாமல் இருந்தால் நம்மளால் இந்த மாதிரி திட்டம்லாம் போட முடியாது. ஆனால் இங்கே இருக்க என்கிட்ட எல்லா வசதியும் உற்பத்தி பண்ணுறதுக்கு என்னால் இந்த பொருளை உற்பத்தி செஞ்சு விற்க முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வரும்பொழுது என்னால் அடுத்த எதிர்காலத்துக்கு திட்டமிட முடியும். அப்போ இரட்டை இலக்க வளர்ச்சிங்கிறது இது அப்படியே நாட்டுக்கு கொண்டு வாங்க. இப்போ தொடர்ந்து வளர்ந்துக்கிட்டே இருக்கு அப்படிங்கும்போது என்னால் அடுத்து 3 ஆண்டு கழித்து என்ன செய்யணும் அப்படின்னு அரசாங்கம் திட்டம் போட முடியும். அடுத்த 5 ஆண்டு கழித்து என்ன செய்யணும் அப்படின்னு அரசாங்கம் திட்டம் போட முடியும். அந்த திட்டத்தை நிறைவேற்றுறதுக்கு தேவையான பணம் அரசாங்கத்துக்கிட்ட இருக்கும். அப்போ அந்த நாடோட வளர்ச்சி பல மடங்கு அதிகமாகும். இது வந்து காம்பவுண்டிங் எஃபெக்ட்டுங்கிற மாதிரி ஒரு கணக்கு. நீங்கள் ₹1 வச்சுருந்தீங்கன்னா ஒரு வருமானம், அதே ₹5 ஆச்சுன்னா அதிக வருமானம். ஒவ்வொரு மாதமும் உங்களுக்கு ₹5 கிடைக்கும்னு தெரிஞ்சிருச்சுன்னா அதை எடுத்து நீங்கள் முதலீடு பண்ணிக்கிட்டே இருக்கும்போது வருமானம் அதிகமாகும். அப்போது தொடர்ந்து பொருளாதாரம் வளரும் பொழுது அது அந்த நாட்டுக்கு மட்டும் இல்லை, அந்த நாட்டில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் அடிப்படையில் வளர்ந்துக்கிட்டே இருக்கும். நான் ஒரு சின்ன விஷயம் ஒன்று சொல்கிறேன். சமீபத்தில் ஒரு ஆட்டோக்காரர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். அவர் வந்து 40 ஆண்டுகள் சென்னையில் ஆட்டோ ஓட்டுறதா சொன்னார். அவர்கிட்ட கேட்டேன், என்னங்க விலைவாசிலாம் ஏறிடுச்சுன்னு சொல்கிறாங்களே, அரசாங்கம் நிறைய பணத்தெல்லாம் வீணாக செலவு பண்ணுதுன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு. தேர்தலுக்கு முன்னாடி ஒருத்தர்கிட்ட பேசணும். அவர் என்ன சொன்னார், சார் நான் 87லேருந்து இங்கே ஆட்டோ ஓட்டிக்கிட்டு இருக்கிறேன். அப்போ அண்ணா நகர்லேருந்து சென்ட்ரல் ஸ்டேஷன் போகிறதுக்கு ₹9 எனக்கு ஆட்டோவில் கிடச்சிது. இன்றைக்கி அண்ணா நகர்லேருந்து சென்ட்ரல் போகிறதுக்கு ஆட்டோ எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க?
இந்த 35-40 ஆண்டுகளில் எவ்வளோக்கான இது ஏறி இருக்கு. அப்போது நம்முடைய செலவு மட்டும் அதிகமாகுதுன்னு இல்லை, விலைவாசி மட்டும் ஏறுதுன்னு இல்லை, அதுக்கேற்ற மாதிரி நம்முடைய வருமானமும் அதிகமாகிட்டு வருது. இதுதான் தொடர்ந்து நடக்கிற பொருளாதார வளர்ச்சி. இந்த பொருளாதார வளர்ச்சியில் இன்னொரு விஷயம் நம்ம பார்க்கணும். தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லணும்னு ஆசைப்படுறது என்னென்னா, 1992 சீனா கிட்டத்தட்ட இந்த நிலைமையில தான் இருந்தது. தொடர்ந்து ஒரு 5 ஆண்டுகள் இரட்டை இலக்க பொருளாதார வளர்ச்சி. 97-98 உலகத்தில் ஒரு பொருளாதார வீழ்ச்சி வந்துச்சு. தென்கிழக்காசிய நாடுகள் எல்லாமே ஒரு பொருளாதார சுணக்கம் ஏற்பட்டது. அந்த சமயத்துலலாம் சீனாவிலையும் உற்பத்தி குறைஞ்சது. ஆனால் அதுக்கு முந்தின 5 ஆண்டுகள் இரட்டை இலக்கம் வளர்ந்ததில் அந்த கிரைசிஸை சீனாவால் தாக்கு பிடிக்க முடிஞ்சது. அதுக்கப்புறம் 2004-2010 காலகட்டத்திலையும் இதே மாதிரி தொடர்ந்து 5-6 ஆண்டுகள் வேகமாக வளர்ந்துச்சு. ஸோ நம்ம வேகமாக வளரும்போது நமக்கு எதிர்பாராமல் ஒரு கிரைசிஸ் வரும்போது அதை தாக்கு பிடிக்க முடியும். கல்ஃப் கண்ட்ரீஸில் சண்டை நடந்துக்கிட்டு இருக்குது, ஈரானில் சண்டை நடக்குது. இப்போ இந்த சண்டையினால் ஏற்படுற பாதிப்பு நிறைய நாடுகளில் வருது, இந்தியா முதற்கொண்டு. நமக்கு எல்பிஜி சிலிண்டர்லாம் பிரச்சனை இருக்குன்னு வீட்டில் எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் இதை தமிழ்நாடு போன்ற ஒரு மாநிலம் வந்து நல்லா தாக்கு பிடிக்க முடியும். ஏன்னா நம்முடைய வளர்ச்சி ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ இரட்டை இலக்க வளர்ச்சிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இது வந்து நம்ம கிட்டத்தட்ட வந்து சீனாவை ஒப்பிட்டு பார்க்குற அளவுக்கு நம்முடைய வளர்ச்சி ஆரம்பிச்சிருக்குங்க. இப்போது தமிழ்நாடு அரசு வந்து கடன் வாங்கியிருக்கக்கூடிய தன்மை வந்து அதிகரிச்சிருக்கு, அதிகமாக கடன் வாங்கியிருக்காங்க அப்படின்ட்டு பிற கட்சியோ மற்ற ஆட்கள் சொல்கிறத வந்து பார்க்க முடியும். அப்போது ரீபே பண்ண முடியுன்ற அந்த ஸ்ட்ரென்த் வந்து தமிழ்நாடுக்கு இருக்குது அப்படின்றதால தான் இந்த அளவுக்கு கடன் வாங்குறாங்களா? அதை எப்படி எடுத்துக்கிறது மக்களுக்கு புரிகிற மாதிரி? அதாவது ரீபே பண்ணணுங்கிற ஸ்ட்ரென்த் மட்டும் இல்லைங்க, நம்மளால் நல்லா வளர முடியுது. அப்போது இந்த வளர்ச்சி காலகட்டத்தில் திரும்ப இதே நான் வந்து ஒரு பிஸ்னஸ் எக்ஸாம்பிள் தான் எடுத்து சொல்லுவேன். இதே ஒரு பேக்கரி வைக்கிறீங்க, நல்ல வருமானம் வர ஆரம்பிக்குது, எல்லா பொருளும் சீக்கிரம் விற்றுருது உங்களுக்கு. அப்போ நீங்கள் எனக்கு இது போதும், இதுக்கு மேலே நான் முதலீடு பண்ணோம்னா யார்கிட்டயாவது கடன் வாங்கி தான் முதலீடு பண்ணோம், நான் கடன்லாம் வாங்கக்கூடாது, அதனால் நான் இதே போதும் இந்த வருமானம் அப்படின்னு நம்ம வச்சுக்கிட்டு இருந்தோம்னா அந்த தொழில் நல்லா போயிட்டு இருக்கும்போது வர்ற வருமானம் நம்ம குறைஞ்சி போய்ட்டோம் இல்லையா? அப்போ என்ன பண்ணுவோம், ஒரு நல்ல வியாபாரின்னா அவர் என்ன பண்ணுவார், ரைட்டு நம்ம 100 ரூபாய்க்கு இன்றைக்கி பண்ணு போட்டு விற்றோம்னா 125 ரூபா கிடைக்குது, ஒரு 200 ரூபாய்க்கு விற்றா 250 ரூபா கிடைக்கும், ஆனால் இன்னும் 100 ரூபா நான் என்ன பண்ணுவேன், அப்போ யார்கிட்டயாவது போய் கடன் கேட்குறோம். அந்த கடன் கேட்குறவர் நம்மளால் அந்த கடனை திருப்பி கட்ட முடியுமான்னு செக் பண்ணுவார். இல்லாட்டி கொடுக்க மாட்டாங்கல்ல, நம்ம கடனை வாங்கிட்டு ஏமாத்திடுறோம்னா கொடுக்க மாட்டாங்க. அப்போது நம்முடைய சொத்து எவ்வளவு, நம்முடைய கடையோட மதிப்பு எவ்வளவு எல்லாம் கணக்கு பண்ணுவாங்க. அதே மாதிரி தமிழ்நாடு அரசாங்கத்தால் திருப்பி கட்ட முடியுமா அப்படின்னு பார்த்து தான் கடன் கொடுக்குறாங்க. யாரும் வந்து தமிழ்நாடு கேட்குதுங்கிறதுனால எல்லாத்தையும் வாரி கொடுத்துடல. இது முதல் பாயிண்ட்டு. ரெண்டாவது பாயிண்ட்டு, அந்த பணத்தை வாங்கி நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ 100 ரூபா வருமானம் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு கடை 200 ரூபா வருமானம் பண்ணுறதுக்கு கடன் வாங்குற மாதிரி நம்ம அடிப்படை கட்டமைப்புகளை வளர்த்துக்கிட்டு இருக்கிறோம். இப்போ 21 இந்த அரசாங்கம் வந்த அப்புறம் கடன் வாங்க ஆரம்பித்தாங்க தான் நிறையா. ஆனால் அதனுடைய விளைவு இப்போ தெரியுது இல்லைங்களா? போன ஆண்டு 11% மேலே வளர்ச்சி, இந்த ஆண்டு ஏறத்தாழ 11% வளர்ச்சி, இது தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். இப்போ இந்த வளர்ச்சிக்காகத்தான், இந்த வளர்ச்சிக்கான தேவையான அடிப்படை கட்டமைப்புகளை உருவாக்குறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால் கடன் வாங்குறது தவறே இல்லைங்க. அந்த கடன் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கணும், முதல் பாயிண்ட்டு. ரெண்டாவது, அந்த கடனை சரியான முறையில் நம்ம செலவு பண்ணணும். மூணாவது, அதை திருப்பி கட்டுறதுக்கான சக்தி நமக்கு இருக்கணும். இது எல்லாமே தமிழ்நாட்டுக்கு இருக்குது. அதுக்கப்புறமா கடன் வாங்கக்கூடாதுன்னா எனக்கு இது தோணும், யார் கடன் வாங்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்கன்னா தமிழ்நாடு கடன் வாங்கியாவது வளர்ந்துருமோ அப்படின்னு பயப்படுறாங்க இல்லைங்களா? தமிழ்நாடு வளர்ச்சியில் அக்கறை இல்லாதவங்க, இல்லை தமிழ்நாடு வளர்ந்துருமோன்னு யோசிக்கிறவங்க தான் கடன் வாங்குறத ஒரு பெரிய விஷயமா காட்டிக்கிட்டு இருப்பாங்க. சரி, இப்போது இந்த 2 வருடமாக இந்த இரட்டை இலக்க எண்ணில் வந்து பொருளாதார வளர்ச்சி இருக்கிறத பார்க்க முடியுது. பட் அதுக்கு முன்னாடி ஒரு 10 வருஷம் பார்த்தோம்னா டவுன்ஃபால் வந்து கொஞ்சம் நஞ்சம் இல்லை, அது கொஞ்சம் ஆழமான ஒரு டவுன்ஃபாலாக தான் இருந்தது. அதிலிருந்து இப்படி இரட்டை இலக்கம் வருது அப்படின்றது எஃபர்ட் போட்டால் வந்துடக்கூடிய விஷயம் தானா, இல்லாட்டி அதுக்காக தனியாக மெனக்கடல் இருக்குது, அதை வந்து திமுக அரசு எந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு சார்? 2021 திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்த உடனே சட்டமன்றத்தில் ஒரு வெள்ளை அறிக்கை தாக்கல் பண்ணாங்க, நிதி நிலை பற்றி. அந்த நிதிநிலை பற்றிய வெள்ளை அறிக்கையில் எல்லா விதமான விவரங்களும் கரெக்டாக கொடுத்துருந்தாங்க. அதாவது நான் அடிக்கடி சொல்லுவேன், தமிழ்நாட்டை ஒவ்வொரு 5 ஆண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் வந்து பொருளாதாரத்தில் மேலே ஏற்றி வைக்கும், அடுத்த 5 ஆண்டுகள் மாற்றுக் கட்சி வந்து அதை கீழே இறக்கி விட்டுரும், அப்புறம் திரும்ப 5 ஆண்டுகள் திராவிட முன்னேற்ற கழகம் வந்து மேலே ஏற்றி வைக்கும். 2011 திராவிட முன்னேற்ற கழக அரசு ஆட்சியை இழக்கும் பொழுது தமிழ்நாடு பொருளாதாரம் ரொம்ப உயர்ந்த நிலையில் இருந்தது. அது அடுத்த கட்ட பாய்ச்சலுக்கு ரெடியாக இருந்தது.
எல்லா விதமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரெடி பண்ணி வச்சுருந்தோம். ஆனால் அடுத்து வந்த 10 ஆண்டுகளில் அதை வந்து சரியாக பயன்படுத்திக்காமல் விட்டுட்டாங்க. இது நம்ம எல்லாரும் ஒத்துக்க வேண்டிய ஒரு கசப்பான உண்மை, வேறு வழி இல்லை. ஏன்னா ஒரு அரசாங்கம் சப்போர்ட் கொடுக்கல அப்படின்னா எவ்வளவு சிறந்த தொழில் முனைவோர்களும் தொழில் செய்கிறவங்களும் வியாபாரிகளும் கூடமே ஒரு பொருளாதாரத்தை மேலே கொண்டு வர முடியும். பொருளாதார வளர்ச்சிங்கிறது ஒரு கூட்டு முயற்சி. இது அரசாங்கம் மட்டும் செய்யலை, பொதுமக்கள், வணிகத்தில் இருக்கிறவங்க, தொழிற்சாலை வச்சுருக்கிறவங்க எல்லாருமே சேர்ந்து நடக்கிற ஒரு விஷயம். ஆனால் இதில் அரசாங்கத்தோடைய ஒத்துழைப்பு இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னா வளர்ச்சி குறைய ஆரம்பிச்சிடும். அதுதான் நடந்துச்சு. 2011, 12, 13 கூட டேட்டா பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பொருளாதாரம் ஓரளவு நல்ல நிலைமையில் இருந்தது. அது என்னென்னா அந்த மேலே பொருளாதாரத்தை ஏற்றுறதுக்காக 2006-11 காலகட்டத்தில் எடுத்த முயற்சிகளுடைய பலன் ஒரு 12-13 வரலையும் தாக்கு பிடிச்சிதுங்க. 14 தான் உண்மையிலே அது கொஞ்சம் கீழே விழ ஆரம்பிச்சிதுங்க. 21 இந்த வெள்ளை அறிக்கை தாக்கல் பண்ணிட்டு திராவிட முன்னேற்ற கழக அரசு இதை சரி செய்யறதுக்கு என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கும்போது அது வந்து ஒரு அயராத உழைப்புங்க. எல்லா அரசாங்கத்தில் இருக்கிற எல்லாரும் சேர்ந்து தொழில் முதலீடு நிறைய வேணும், பொருளாதாரம் வளரணும்னா நல்லா வேணும் அப்படின்னு. அதுக்கு தான் நம்ம முதலமைச்சர் அவங்க திராவிட மாடல் அப்படிங்கிற ஒரு அமைப்பை கொண்டு வந்தாங்க. என்னுடைய புரிதல் என்னென்னா திராவிட மாடல் அப்படிங்கிறது நான் சொல்கிற ஒரு டெஃபினேஷன் வந்து இட் இஸ் ஏ பிரிட்ஜ் பிட்வீன் கேபிட்டலிசம் அண்ட் சோஷியலிசம் அப்படின்னு நான் சொல்லுவேன். அதாவது பொருளாதாரத்தை வளர்க்குறதுக்கு நமக்கு முதலீடு வேணும். அந்த முதலீடு பணம் வச்சிருக்கிற முதலாளிங்க தான் கொண்டு வந்து கொடுக்க முடியும். அப்போ முதலாளித்துவம் இருக்கணும். அதே மாதிரி அந்த பொருளாதார வளர்ச்சியினால் வர்ற பலன் இருக்கு இல்லைங்களா, அது எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் ஆகணும் நம்ம சமூகத்தில். அதுக்கு சோஷலிசம் வேணும். இப்போ இந்த சோஷலிசம் தனியாக வளர்ந்த இடங்கள்லையுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா பொருளாதார வளர்ச்சி பெருசாக இல்லை. முதலாளித்துவம் மட்டும் வளர்ந்த நம்ம உள்ளூர் இந்தியாவில் இருக்கிற ஒரு சில மாநிலங்களே எடுத்துக்கிட்டிங்கன்னா சில மாநிலங்கள் வந்து நல்லா நாங்கள் வந்து இரட்டை இலக்கத்தில் 4 வருஷம் வளர்ந்தோம் 3 வருஷம் வளர்ந்தோம்லாம் சொல்லிக்கிறாங்க. அவங்களோட தனிநபர் வருமானமும் அதிகமாக இருக்கும். ஆனால் அவங்க தலைநகரத்தை தாண்டி கிராமப்புறம் போய் அந்த மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வளர்ச்சியும் இருக்காது. அப்போ என்னென்னா அது ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் ஆகலை. மொத்த மாநிலத்துக்கு 4 பெரிய பணக்காரங்க இருப்பாங்க, எல்லா வசதிகளையும் அவங்க அனுபவிச்சுக்கிட்டு இருப்பாங்க. மீதி இருக்கிற கோடிக்கணக்கான மக்களுக்கு எந்த பலனும் கிடைக்காம இருக்கும். இது வந்து முதலாளித்துவம். இப்போ அந்த முதலாளித்துவத்துக்கும் சோஷலிசத்துக்கும் ஒரு பிரிட்ஜ் போடுறது தான் திராவிட மாடலுடைய முக்கிய வேலை. ஸோ வருவாயை பெருக்குவோம், அந்த வருவாயை சரியான முறையில் செலவு பண்ணுவோம். இதை நான் இன்னும் முன்னாடி எடுத்துகிட்டு போய் 2000 வருஷத்துக்கு முன்னாடி திருவள்ளுவர் சொன்னதை சொல்லுவேன். இந்த 385வது திருக்குறள், இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு அப்படின்னு. இது ஒரு அரசாங்கம் எப்படி நடத்தணும், வல்லது அரசு, ஒரு வல்லமை பொருந்திய அரசு, நல்ல அரசு, எஃபிஷியண்டான திறமையான அரசு அப்படின்னா அவங்களுக்கு அடிப்படை வசதிகளை உருவாக்கி கொடுக்குற தொலைநோக்கு பார்வை வேணும், ஒரு விஷன் வேணும். அதுதான் இப்போ நம்ம முதலமைச்சர் சொல்லியிருக்காங்க விஷன் 2030 அப்படின்னு திராவிட மாடல் 2.0. அதுக்கப்புறம் அதிலேருந்து வருவாய் பண்ணுறதுக்கான வழிவகைகளை உண்டாக்கணும். அந்த வருவாயை சரியான முறையில் பாதுகாத்து அதை எல்லாருக்கும் பங்கு பிரித்து மொத்த சமுதாயமும் வளர்கிறதுக்கு வழிவகுக்கணும். இதுதான் திராவிட மாடல் செஞ்சுக்கிட்டு இருக்குது. இந்த திராவிட மாடல் அரசு இந்த 5 ஆண்டுகளில் தேவையான எல்லா ஃபவுண்டேஷனும் இப்போ போட்டு வச்சுருக்காங்க. இதனுடைய பலன் இந்த 2 ஆண்டுலேயே தெரிய ஆரம்பிச்சிருச்சு. முதல் 3 ஆண்டில் கொடுத்த உழைப்போட பலன் அடுத்த 2 ஆண்டில் தெரியுது. இது இதோட கிடையாதுங்க. இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு நட்டு இருக்கிறது ஒரு மாமரங்க. இந்த மரம் வந்து பல ஆண்டுகளுக்கு பலன் கொடுக்க போகுது. முதல் 3 ஆண்டுகள் அதை வளர்த்து நல்லா கொண்டு வந்துட்டாங்க. 2 ஆண்டுகளில் பலன் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். அடுத்த 5 ஆண்டுகள் திராவிட மாடல் 2.0 ஆட்சி வந்து இந்த ஒவ்வொரு ஆண்டு வளர்ச்சியை அடுத்த ஆண்டு அதிகப்படுத்திக்கிட்டு போய் 2030 $1 trillion எக்கானமி நம்ம கண்டிப்பாக அடைஞ்சிடும். இப்போ வெளிநாட்டில இருந்து முதலீடுகளை வந்து இங்கே கொண்டு வரது ஒரு விஷயம், அதே மாதிரி நலத்திட்டங்கள் வந்து இங்கே எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது இந்த பணப்புழக்கம் வந்து மக்கள் மத்தியில் கொஞ்சம் அதிகமானால் தான் அது பொருளாதார வளர்ச்சிக்குமே வந்து அதுவும் ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற பேசிஸில் மகளிர் உரிமை தொகையாக இருக்கட்டும், தமிழ் புதல்வன் திட்டம், இந்த திட்டம்லாம் கொண்டு வந்து பணத்தை மக்கள் கொடுத்து அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்குது, பணப்புழக்கம் வரதால் நாட்டுக்கும் பயன் இருக்குது. இந்த பேசிஸில் தான் இவங்களுடைய திட்டங்கள் அண்ட் முதலீடு கொண்டு வருது. இதுவும் வந்து இதில் ரிஃப்ளெக்ட் ஆகுமா சார் பொருளாதார வளர்ச்சியில்? வருங்க. அதாவது உலக அளவில் யூனிவர்சல் பேசிக் இன்கம் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அதாவது அடிப்படை ஒரு வருமானம் எல்லாருக்கும் இருக்கணும், அப்போ தான் மொத்தம் எல்லாமே பொருளாதாரம் நல்லா வளரும், சமூகமும் நல்லாயிருக்கும் அப்படின்னு. இப்போ மகளிர் உரிமை தொகை, இல்லை தமிழ் புதல்வன் திட்டம், இல்லை புதுமை பெண் திட்டம், இல்லாட்டி ஆதரவற்றோர்களுக்கு உரிமை தொகை கொடுக்கறது,
முதியோர்களுக்கு தொகை கொடுக்கறது, இது எல்லாமே மக்களுக்கு பணம் போய் சேருது. யாராவது இந்த பணத்தை வாங்கி நாங்கள் செலவு பண்ணாமல் வச்சுருக்கோம்னு சொல்லியிருக்காங்களா? இல்லை. அப்போது 2 வகையில் நம்ம அவங்களுக்கு வசதி செஞ்சு கொடுக்குறோம். ஒன்று பணமாக கொடுக்குறோம், அவங்களுக்கு விருப்பப்பட்ட அளவு அதெல்லாம் செலவு பண்ணிக்கிறாங்க. இதே தான் அடுத்த தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்கோம், 8000 ரூபாய் தொகைங்கிறது உங்களுக்கு விருப்பப்பட்டதை நீங்கள் வாங்கிக்கங்க அப்படிங்கிறது. இது ஒரு வகை. இன்னொரு வகை அதாவது பணமாக கொடுக்கறதுக்கு பதில் வசதிகளாக செஞ்சு கொடுக்கறது. அதுதான் விடியல் பயணம்ங்கிறது. இப்போ விடியல் பயணம் ஒரு சராசரி ஒரு புள்ளி விவரம் சொல்லுது, ஒரு மாதத்துக்கு 800 ரூபா பெண்கள் மிச்சம் பண்ணுறாங்க அப்படின்னு. இது கூட குறைச்சா இருக்கலாம், ஒரு ஆவரேஜ் 800 ரூபா. அப்படின்னா இதுக்கு இன்னொரு 800 ரூபா பணம் அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு சமம் அது, இல்லைங்களா? இந்த மாதிரி நீங்கள் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து எல்லாருக்குமே அதுக்குன்னு ஒரு சில கண்டிஷன் வச்சு பொருளாதாரத்தில் யாரெல்லாம் கொஞ்சம் தாழ்ந்த நிலைமையில் இருக்காங்களோ எல்லாருக்கும் இதெல்லாம் கொடுக்குறோம். அப்போ இந்த பலன் சமூகத்தில் போய் சேரும்பொழுது சமூகத்தோடைய பொருளாதார வளர்ச்சி அதிகமாகும். கேட்டால் நான் இன்னொரு ஸ்டடியும் செய்ய சொல்லுவேன். அதாவது இந்த 11% இரட்டை இலக்க வளர்ச்சிக்கு இந்த மகளிர் உரிமை தொகையும் இந்த விடியல் பயணம் திட்டம் போன்ற அரசு உரிமை திட்டங்கள் எல்லாமே எந்த வகையில் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு அப்படின்னு அது உடனடியாக நமக்கு டேட்டா கிடைக்காது. இது எல்லாமே இன்னும் ஒரு ஆண்டு 2 ஆண்டு கழிச்சு, ஏன்னா உண்மையான பலன் தெரியறதுக்கு எப்பயுமே கொஞ்சம் நாள் ஆகும். திட்டம் போட்டோம்னா கண்டிப்பாக இது வந்து என்னோட ஹைபாத்தசிஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது இது என்னுடைய அவதானிப்பு என்னன்னா, தொழில்துறை வளர்ச்சி மட்டுமே இந்த பொருளாதார வளர்ச்சியை கொண்டு வந்திருக்காது தமிழ்நாட்டில். சமூக நலத்திட்டங்களும் சேர்ந்து தான் இந்த பொருளாதார வளர்ச்சியை கொண்டு வந்திருக்கணும். அப்போது பொருளாதாரம் வளர்கிறதுக்கு சமூக நலத்திட்டங்கள் உதவி செய்யும், சமூக நலத்திட்டங்கள் நிறைய போடுறதுக்கு பொருளாதார வளர்ச்சி வேணும். இது வந்து ஒரு விதமான ஹார்மோனியஸ் growth. இப்போ ஒன்றிய அரசு வந்து தமிழ்நாட்டுக்கு அந்த வரியை திரும்ப கொடுக்கும் பொழுது அதில் ஓரவஞ்சனை பண்ணுறதை நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். அதாவது ஒரு 10 மடங்கு வந்து நார்த் சைடு போகுதுன்னா அதில் 1 மடங்கோ 2 மடங்கோ தான் வந்து தமிழ்நாட்டுக்கு வருது. அதே மாதிரி நமக்கு கொடுக்க வேண்டிய நிதிகளுமே வந்து தராமல் கல்விக்கு அதுக்கு இதுக்கு நிறைய வந்து பெண்டிங்கில் இருக்காங்க. கேட்டால் நாங்கள் சொல்கிறத இம்ப்ளிமெண்ட் பண்ணால் தான் கொடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி. இதெல்லாம் அதாவது இவ்வளவு குறைகள் அவங்க நமக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் வந்து நிறைவாக கொடுத்துருந்தாக இந்த growth இன்னும் அதிகமாயிருக்குமா? இல்லாட்டி இவங்க குறைவாக கொடுக்குற இந்த சமயத்துல இவ்வளவு வந்தது பெரிய விஷயமா இருக்கு இல்லையா? இந்த டபுள் என்ஜின் அப்படின்னு சொல்றாங்கல்ல, கேள்விப்பட்டிருக்கீங்களா? டபுள் என்ஜின்னா என்னங்க? இல்ல அவங்களுடைய இது சார், அவங்க என்ன சொல்றாங்க டபுள் என்ஜின்ங்கிறதுக்கு? அவங்க வந்து அந்த டபுள் என்ஜின் மாடல்ன்ற மாதிரி இயங்கிட்டு இருக்குன்ட்டு தலைவர் அதுக்கு முதலமைச்சர் அவர்கள் டப்பா என்ஜின் சொல்லிட்டாரு. ஆமா. ஸோ டபுள் என்ஜின்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒன்றியத்திலையும் மாநிலத்திலையும் ஒரே கட்சி ஆட்சியில் இருந்தால் எல்லாம் நடக்கும். இப்போ கூட சமீபத்தில் தமிழ்நாட்டுக்கு வந்த முதலமைச்சர் வேற ஒரு மாநிலத்து முதலமைச்சர் சொன்னார், நீங்கள் இவருக்கு ஓட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு உடனடியாக மதுரைக்கு ரயில் திட்டங்கள்லாம் வந்துடும் அப்படின்னு. அது நம்ம முதலமைச்சருமே வன்மையாக கண்டிச்சாங்க. இந்த மாதிரி இது வந்து பிளாக்மெயில் பண்ணுற மாதிரி அப்படின்னு. ஸோ டபுள் என்ஜின்னா இவங்க இப்படி தான் சொல்லி ஒன்றியத்திலையும் மாநிலத்திலையும் ஒரே கட்சி ஆட்சியில் இருந்தால் அந்த மாநிலம் நல்லா வளரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஒன்றியத்திலையும் மாநிலத்திலையும் ஒரே கட்சி ஆட்சியில் இருக்கிற மாநிலங்களுடைய வளர்ச்சிலாம் எப்படி இருக்குது அப்படின்னு புள்ளி விவரத்தை எடுத்து பார்ப்போம். அந்த புள்ளி விவரத்துக்கும் தமிழ்நாடு கடந்த 5 ஆண்டுகளில் வந்த புள்ளி விவரத்தையும் எடுத்து பார்த்தாலே உண்மை என்னன்னு தெரிஞ்சிடும். இதில் வந்து ஒரு சார்பாக நான் பேசுகிறேன் அப்படின்லாம் ஒன்றும் கேட்குறதுக்கு ஒன்றும் இல்லை. இது முதல் பாயிண்ட். 2வது பாயிண்ட்டு, அந்த டபுள் என்ஜின் அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்கு நாங்கள் அந்த மாநிலத்துக்கு உதவி செய்யணும்னு சொல்கிறது பெரிய ஓரவஞ்சனை இல்லைங்களா? நீங்கள் எனக்கு ஓட்டு போட்டிங்கன்னா தான் நான் உங்களுக்கு செய்வேன் அப்படின்னு சொல்கிறது ஒரு தவறான ஒரு விஷயம். தமிழ்நாட்டுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய தொகைகள் எதுவுமே சரியாக கிடைக்கிறது இல்லை. இந்த தொகைகள் கிடைக்காம இருக்கும்போதே இந்த மாதிரி இரட்டை இலக்க வளர்ச்சி வருது அப்படின்னா எவ்வளோக்கான இந்த அரசாங்கம் உழைச்சிருக்கணும்னு யோசிச்சு பாருங்க. அதாவது ஒரு அட்வர்ஸ் சுச்சுவேஷன், உங்களை சுற்றி எல்லாமே வந்து மோசமாக இருக்கிற ஒரு சூழ்நிலையில் நீங்கள் ஒரு ஆட்டத்தில் ஜெயிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு சாதகமான சூழ்நிலைகள் இருந்தால் உங்களால் இன்னும் எவ்வளோ நல்லா செய்ய முடியும். இப்போ ஐபிஎல் கிரிக்கெட் மேட்ச் நடந்துகிட்டு இருக்கு. நான் அதிலே ஒரு உதாரணம் சொல்கிறேன். நீங்கள் வந்து நல்ல பிளேயர் எல்லாரும் அவுட் ஆன அப்புறமும் ஒரு டீம் வந்து 19 ஓவரில் ஜெயிக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த நல்ல பிளேயர்லாம் அவுட் ஆகாமல் இருந்தால் அந்த டீம் 15 ஓவரில் ஜெயிச்சிருப்பாங்க இல்லையா? இங்கே தமிழ்நாடு அப்படிங்கிறது பொருளாதாரத்தில் இந்தியாவில் ஒரு நல்ல பிளேயருங்க. இந்த பிளேயருக்கு சப்போர்ட் பண்ணாமல் இந்தியாவை நம்ம வளர்ச்சி பாதையில் கொண்டு போகிறோம் அப்படின்னு சொல்கிறது மொத்த இந்தியாவுக்கும் செய்கிற ஒரு பெரிய கெடுதல் அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட விருப்பங்க. இன்னொன்று, இந்த டபுள் என்ஜின் அப்படிங்கிற கான்செப்டுக்கு ஆப்போசிட்டாக தான் நம்ம தமிழ்நாடு நடந்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு வந்து நான் வந்து திராவிட என்ஜின் அப்படின்னு நான் பேர் வச்சிருக்கிறேன். அதுக்கு திராவிட என்ஜின்னா என்ன அப்படின்னா, ஒரே ரயில் பெட்டியில் ஒரே ரயிலோட போகிற 2 என்ஜின். என்னன்னா, ஒரு என்ஜின் இன்னைக்கான தேவையை பார்த்துக்குது, இன்னொரு என்ஜின்
நாளைக்கு வளர்ச்சிக்கு தேவையான விஷயங்களை இப்பயே செஞ்சுக்கிறது. அதாவது சஸ்டைனபிள் எக்கனாமிக் growth அப்படிங்கிறது. நம்ம திராவிட மாடல் 2.0ன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த திராவிட மாடல் 2.0 அப்படிங்கிற ரயிலுக்கான என்ஜின் வந்து திராவிட என்ஜின். அது என்ன செய்யும் அப்படின்னா, அடுத்த 5 ஆண்டுகள் திராவிட மாடல் 2.0 ஆட்சி கொடுக்கறதையும் தாண்டி அடுத்த 20 ஆண்டுகளுக்கான வளர்ச்சிக்கான எல்லா திட்டங்களையும் சேர்ந்து போட போகுது. இப்போ இந்தியாவுக்கே திராவிட என்ஜின் சேர்ந்து போயிட்டு இருக்கிற திராவிட மாடல் 2.0 அப்படிங்கிற ரயில் வந்தால் தான் இந்தியா உண்மையான வளர்ச்சி பாதையில் போக முடியுங்க. அந்த வளர்ச்சி பாதையில் போகிற காலம் ரொம்ப நாள் இல்லை. மொத்த இந்தியாவுமே இந்த திராவிட என்ஜின் பேஸ்டு திராவிட மாடலை ஃபாலோ பண்ண போகுது ரொம்ப சீக்கிரமாக.